ஏன் அப்படின்னா அமெரிக்கன்ஸ்னுடைய ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WTOவில் ரொம்ப அதிகமாக இருக்கு. வேர்ல்ட் ட்ரேட் ஆதிக்கம். ஆமாம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதிகமாக இருக்கு. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அந்த எல்லா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ G20 மாநாட்டில் போய் என்ன பேசுறாங்கன்னா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அதன்படி நடக்கணும். இப்போ ஒரு 2 நாடுகள் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அதன் அடிப்படையில் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ பிரிக்ஸ்க்கு இப்போ ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரீங்களா, நீங்கள் பிரிக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாலும் கூட அதுலேயுமே 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் போடுங்க, வர்த்தகம் எப்படி செய்ய போறீங்க அப்படின்னா அவன் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறானோ அதன் அடிப்படையில் தான் இவங்க கொண்டு வராங்க. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அதற்குள்ளாக தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு. அதனால தான் இப்போ பிரிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வரும்போது வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிரிக்ஸ்குள்ளே எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நான் அதிகமாக டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு ஆர்டர் வரக்கூடாதுன்னு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ கண்ட்ரோலிங் மெக்கானிசம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அதுக்குள்ளாக தான் நீங்கள் இயங்க வேண்டும் அப்படிங்கிற போது அந்த இந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வந்து ஒரு மாற்று பொருளாதாரத்தை எப்படி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ உலக நாடுகள்லாம் ஒன்றிணைந்து இது செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் மாதிரி நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்தியா நிலை எடுக்கணும். ஆனால் நமக்கு ஃபாரின் பாலிசி இப்போ ப்ரோ அமெரிக்கனாக இருக்குது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா உலக அளவில் இப்படி ஒரு அமைப்புகள் இல்லை.